Students, next let's we see the question number 8. A conical water tank with vertex down of 12 meters height has a radius of 5 meters at the top. If the water flows into the tank at a rate of 10 cubic meters per minute, how fast is the depth of the water increases when the water is 8 meters deep? So என்ன கொடுத்திருக்காங்க, a conical water tank with vertex down. So இப்போ vertex downனா அதோட பேஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி இன்வெர்ட்டடாக இருக்குது, இன்வெர்ட்டட் கோன். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து கோனிக்கல் வாட்டர் டேங்க். தென் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12 மீட்டர்ஸ் ஹைட்டு. ஸோ அப்போது இந்த சென்டர்லேருந்து இந்த வேர்டெக்ஸ் ஜாயின் பண்ணால் தான் ஹைட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதோட மெஷர்மெண்ட் வந்து 12 மீட்டர்ஸ். தென் ரேடியஸ் ஆஃப் 5 மீட்டர்ஸ் அட் த டாப். ஸோ அப்போது இந்த இடத்துல ரேடியஸ் 5 மீட்டர். தென் இஃப் த வாட்டர் ஃப்ளோஸ் இன் டு த டேங்க் at the rate of 10 cubic meters per minute. ஸோ இப்போ வாட்டர் வந்து இப்போது ஃப்ளோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வாட்டர் லெவல் எங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகும், இங்கேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ டெப்த் ஆஃப் த வாட்டர்னால் என்ன அர்த்தம், இங்கேருந்து இங்கே போகிற வரையும் எவ்வளோ டெப்த்து. ஸோ இப்போ இங்கே டெப்த்தும் ஹைட்டும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ டெப்த்துனா கீழேருந்து வருது, ஹைட்னா இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ரெண்டுமே இந்த வெர்டிக்கல் லைனை தான் டினோட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ டெப்த் ஆஃப் த வாட்டர்னாலும் ஹைட்னாலும் இங்கே ஒரே மீனிங் தான். ஓகேவா? How fast is the depth of the water increases when the water is 8 meters deep. ஸோ அப்போ வாட்டர் 8 meters டீப்பாக இருக்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நான் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிட்டே வந்து இந்த இடத்துல கரெக்டாக வாட்டரோட ஹைட் வந்து 8 மீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக இந்த இடம் இங்கெல்லாம் வாட்டர் இருக்குது. இப்போ வாட்டர் இங்கெல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துலாம் ஃபில் ஆகிடுச்சு. கரெக்டாக எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, 8 மீட்டர் ஹைட்டில் இருக்குது, 8 மீட்டர் டெப்த்தில் இருக்குது வாட்டர். ஓகே? தென் ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டெப்த் ஆஃப் த வாட்டர் இன்க்ரீசஸ். ஸோ அப்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட் என்னன்னு தான் கொஷின். ஓகேவா? ஸோ அப்போது லெட்ஸ் மூவ் ஃபார் த சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கோன் ஷேப் இருக்குது, வாட்டர் ஃபில் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்போது வாட்டர் வந்து எங்கே ஃபில் ஆகுது, கோனிக்கல் டேங்க்குக்கு இன்சைடில். ஓகேவா? ஸோ அப்போது என்னது இது, ஆக்குப்பைடு வால்யூம். ஓகேவா? ஸோ அப்போ வாட்டர் ஒரு ஷேப்புக்குள்ளே ஆக்குப்பை பண்ணுது. ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் ஆக்குப்பைன்ற வேர்டு வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், வால்யூம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் இந்த கோனிக்கல் டேங்க்கை சுற்றி ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யார் எடுத்துப்போம், சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன், அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வாட்டர் இன்சைடு ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை ஆகுது. ஸோ அப்போ என்ன ஃபங்க்ஷன் எடுப்போம், வால்யூம் தான் எடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த கோன், வால்யூம் ஆஃப் த கோன் தான் என்னோட ஃபங்க்ஷன். வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு 1/3 pi r ஸ்கொயர் h. ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் பாருங்களேன், எனக்கு இந்த ரேடியஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் இப்போ நான் எனக்கு வாட்டர் ஃப்ளோ ஆக யாரோட இது சேஞ்ச் ஆகும், யாரோட வேல்யூ சேஞ்ச் ஆகும், ஹெச்சோட வேல்யூ. பிகாஸ் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லேயும் வாட்டரோட ஹைட்டு ஒவ்வொரு வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் தான் எனக்கு சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. வாட்டர் ஃப்ளோ ஆக எனக்கு ஹெச்சோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு 8 மீட்டர் இருக்குது, இங்கே வரையும் வந்தால் 12 மீட்டர் ஆகும். ஸோ அப்போ எனக்கு வாட்டரோட ஹைட்டு தான், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் தான் எனக்கு சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஆரை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஆரையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்லேயே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. தென் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு ரேஷியோ எடுப்போம். ஆர் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு 5/12. தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5/12. இந்த ஹெச் அங்கே கொண்டு போனால் நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்போது 5/12 இன்டூ ஹெச். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச். ஓகேவா? தென் இப்போ நம்ம இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? வால்யூம் ஆஃப் த கோன் நம்ம வின்ற ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம். வி இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயரா. ஸோ அப்போ ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 5/12 இன்டூ ஹெச் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஹெச். ஓகே? தென் v is equal to 1/3 pi, then 5 square 25, 12 square 144, அது h square into h. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கமாக எழுதிக்கலாம். ஸோ pi a divided by 3 into 25/144 into h cube. h square into h cube. ஓகேவா? ஸோ அப்போ v ஓட வேல்யூ இதுதான்.
okay, let it be the step number 1. Then இப்போ நம்ம இந்த equation number 1 with respect to t differentiate பண்ண போறோம் because நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்க rate of increase in the volume data கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ dv by dt ன்ற டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. dv by dt என்ன சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னா 10 cubic meter per minute. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரேட்டில் தான் எனக்கு இது வாட்டரோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போது கிவன் டேட்டா வந்து dv by dt. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை மாற்றணும்னா with respect to t நம்ம differentiate பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ differentiating with respect to t, then we get dv by dt is equal to இதெல்லாமே கான்ஸ்டன்ட் பார்ட்டா. ஸோ இப்போ அப்படியே மல்டிபிளில் எழுதிக்கோங்க 25 pi divided by 144 into 3, 144 into 3, 12 balance 1, 3 then balance 1, 432. ஸோ 25 pi by 432 கான்ஸ்டன்ட் பார்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. h cube. ஓகேவா? ஸோ இப்போ h cube with respect to t differentiate பண்ணணும். ஃபர்ஸ்ட் h cube differentiate பண்ணால் என்ன வரும் 3h square வரும். ஓகேவா? தென் differentiating h with respect to t. ஸோ அப்போது செயின் ரூல் அப்ளை பண்ணால் dh by dt. ஓகேவா? then dv by dt, we know dv by dt is equal to 10 cubic meter per minute. so அப்போ substitute dv by dt is equal to 10. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ நம்ம 10 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தென் வேறு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க ஹெச்சோட வேல்யூ கரெக்டாக அட் 8th மீட்டரில் என்னோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது ஹெச்சோட வேல்யூ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம் 8ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இதில் நம்ம அசியூம் பண்ணால் யார் அன்னோனாக இருப்பா dh by dt. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க how fast is the depth of the water increases. ஸோ அப்போது dh by dt unknown value ஃபைண்ட் பண்ணிடலாம். கிளியரா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். dv by dtக்கு பதிலாக 10 is equal to 25 pi divided by 432 into 3 h square. ஸோ இப்போ h squareனா 8 square, 8 squareனா 64. ஓகேவா? ஸோ 64 தென் ds by dt unknown, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, தென் இப்போ நம்ம ds dt மட்டும் ஒன் சைடில் வச்சுக்கிட்டு ரிமைனிங்லாம் ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அப்போ அது அங்கேயே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இங்கே ஷஃபில் ஆக போகுது. ஸோ இப்போ இதெல்லாம் இங்கே ஷஃபில் ஆகும்போது அப்படியே இன்வர்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ 25 pi by 432 இன்சைடு வந்தால் 432 by 25 பைன்னு ஆகும். ஸோ அப்போ 10 into 432 by 25 pi. ஓகேவா? தென் இந்த 3 into 64 இங்கே நியூமரேட்டரில் இருக்கா, இங்கே வந்து எங்கே ஆகும் டினாமினேட்டரில் ஆகும். ஸோ இப்போ இன்ட்டு 1/3 into 64. கிளியரா? ஸோ இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் கேன்சல் பண்ணுமோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 டேபிளில் பண்ணலாமா? ஸோ இட் கோஸ் ஃபார் 5 times, இட் கோஸ் ஃபார் 2 times. ஓகேவா? தென் இங்கே கோஸ் ஃபார் 1 time, 64 கோஸ் ஃபார் 32 times. ஓகேவா? ஸோ 144 divided by 5 pi into 32. ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இட் கோஸ் ஃபார் 8 times. தென் 14 வந்து 3 times 12, ஸோ பேலன்ஸ் 24, 6 36. தென் இட் கோஸ் ஃபார் 18, 4, 9, 2. ஸோ அப்போது 9/10 pi. ஓகேவா? 9/10 pi பிகாஸ் இது வந்து dh by dt. ஸோ அப்போ மேலே மெஷர்மெண்ட் ஹெச் இருக்கா, ஹெச்சில் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது மீட்டர் பை dt, டைமோட யூனிட் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது பை மினிட். ஓகே, ஸோ 9/10 pi meters per minute. இந்த ரேட்டில் தான் எனக்கு வாட்டரோட டெப்த்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எக்ஸாக்டாக அட் த ஹெச்சோட வேல்யூ 8 meters. Clear? So this is the solution for the question number 8.